நம்மால் முடியும் என்ற உயர்ந்த இலக்குடன் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியாற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை 2025 டிசம்பர் 27ஆம் நாளன்று நீர்நிலைகள் பாதுகாப்பும் சமூகத்தின் பங்கும் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கூட்டத்தை சென்னை கிண்டியில் உள்ள IEMA எனப்படும் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் அரங்கில் நடத்தியது. நம்ம புதிய தலைமுறை அறக்கட்டளை பல்வேறு திட்டங்களை நடத்திட்டு வராங்க. அதில் ஒரு மிக முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மால் முடியும் திட்டம் தான். இந்த நம்மால் முடியும் திட்டத்தை என்னன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது மக்கள் எல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்து பல மாற்றங்களை உருவாக்கணுன்றதுக்காகவே இந்த திட்டமானது இப்படி நடத்தப்பட்டு வருது. அப்படிப்பட்ட இந்த திட்டம் ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பற்றி சில வார்த்தைகள் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் கோர்ஸை நானும் படிச்சிருக்கேன். இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்ததுனால எனக்குள்ள என்ன ஒரு வளர்ந்தது, என்ன அறிவு வளர்ந்தது பார்த்தீங்கன்னா, இப்போது நீர்நிலைகள் மற்றும் காலநிலை மாற்றங்கள் குறித்த ஒரு தெளிவான புரிதல் எனக்கு கிடைச்சது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுன்றது அரசாங்கத்தோட பொறுப்பு மட்டும் நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக கிடையாது. அது நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பொறுப்பானது. இதை நான் உணர்ந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நீர்நிலைகள் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகளை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். இந்த சமூக பணிகளில் மற்றும் தொண்டு பணிகளில் ஈடுபடணுன்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள உருவானது. சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகளை நம்மளே ஆராய்ந்து அதற்கு தீர்வு காணும் ஒரு திறனையும் எனக்குள்ள நான் வளர்த்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் இந்த நம்மால் முடியும் ஆன்லைன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். அடுத்து இந்த கோர்ஸை நம்ம படித்து முடித்த பிறகு நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அந்த சர்டிஃபிகேட் ஆனது என்னுடைய கல்வி வளர்ச்சிக்கும் தொழில் முன்னேற்றத்துக்கும் உதவிகரமாக இருக்குன்றதை நான் மிக முழுமையாக நம்புகிறேன். திட்டத்தோட முதல் வெற்றியாக நான் எதை கருதுறேன் அப்படின்னா, இப்போ இந்த திட்டம் சென்னையில் உருவாக்கப்பட்டது. இதில் படிக்கிற மாணவர்கள் எல்லாமே சென்னையில் இருக்கவங்க தான் படிக்கிறாங்க. மற்ற மாவட்டத்திலலாம் இது போய் ரீச் ஆச்சான்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சில பள்ளி கல்லூரி மாணவர்கள் நம்ம திட்டத்தில் சேர்ந்து படிச்சுட்டு வராங்க. இதை நான் ஏன் முதல் வெற்றின்னு சொல்கிறேன்னா, இப்போ மற்ற மாவட்டத்தோட மாணவர்களோட அந்த ஆர்வத்தையும் நாங்கள் ஈர்த்திருக்கோன்றத ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஆன்லைன் சர்டிஃபிகேட் கோர்ஸை மாணவர்கள் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை படித்தா மாணவர்களுக்கு அறிவு வளருவது மட்டுமல்ல, பொதுமக்கள் ஆகிய நீங்களும் இதை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அது ஏன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் தண்ணீர் அத்தியாவசியம், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்படி தண்ணீர் அத்தியாவசியமோ அதே மாதிரி அந்த தண்ணியை பாதுகாக்கிறதும் அதை சேமிக்கிறதும் அத்தியாவசியம் தான்றதை நம்ம எல்லாருமே உணரணும். இதை நான் உணர்ந்துட்டேன். நீங்களும் உணரணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு நம்ம சொல்கிறது யாரை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட விவசாயிகளை தான். அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகள் விவசாயம் செய்கிறதுக்கு மிக முக்கியமான தேவை தண்ணீர். அந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு நமக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு அந்த தண்ணியை பாதுகாக்கிறதுக்கும் சேமிக்கிறதுக்குமான மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இதை நம்ம உணர்ந்து செயல்பட்டாலே தண்ணீரானது நமக்கு பற்றாக்குறை இல்லாமல் நீடிச்சு நிலைக்கும். இது அனைவரும் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. எனக்கு வாய்ப்பளித்த புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கும் நம்மால் முடியும் திட்ட குழுமத்திற்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. என் பேர் அபிநயாஸ்ரீ. நான் பிடெக் இசி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். நீர்நிலைகளை பாதுகாக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். நான் செங்கற்பட்டுலேருந்து வந்திருக்கேன். இந்த கூட்டம் எதுக்குன்னு நினைக்கிறேன்னா, நீர்நிலைகளை எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம், அது எப்படி அசுத்தமாக ஆக்கக்கூடாது அப்படின்ற பற்றி கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இன்னைக்கு எப்படி கற்றுக்கலாம், புதுசாக ஏதாவது நீர்நிலைகளை பற்றி எப்படி பாதுகாக்கிறது கற்றுக்கலான்னு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம், இந்த மழை நீர் வந்தால் வெளில வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு. மழை நீர்லாம் எப்படி சேகரிக்கிறது, எப்படி பார்த்துக்கணும்னு கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னோட நேம் ஜெயந்தி. இங்கே வந்தால் நீர்நிலைகள்லாம் எப்படி பாதுகாக்கிறது, பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எப்படி வேஸ்டேஜ் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்திருக்கேன்.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புனிதா. நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். நீர்நிலை பாதுகாப்பு பற்றி என்ன தெரிஞ்சுக்கலான்ட்டு பார்த்தோன்னா, நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் நீர்நிலைங்களை, ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட கான்ட்ரிபியூஷன், அதுக்கான நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றதை நம்ம போடணும். பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் என்னால் முடிஞ்ச சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணியிருக்கேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு அதுக்கான சூழ்நிலை அமையல. பட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ. என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். My name is P. Sashmita. I'm studying in 8th standard. I'm coming from in Perambalur district. நான் எப்படி என்விரான்மெண்ட்டை க்ளீன் அண்ட் சேஃபாக கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன். சமிதா, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கோம். நீர்நிலைகள் பாதுகாப்பும் சமூகத்தின் பங்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். என் பேர் கண்ணகி. நான் பம்மல்ல இருந்து வரேன். நான் வந்து எனக்கு சித்தேஸ்வரன் சார் மூலயமா நான் பிஸ்னஸ் கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் இந்த நேரத்தில். இப்போ அதுதான் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வீட்டிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இங்கே வந்தது ஒரு புது அனுபவமாக இருக்குது. அதாவது நம்ம நம்மளோட குப்பைகள்லாம் போடுறதுக்குன்னு டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம டஸ்ட்பினில் போட மாட்டோம். அங்கேயே இருக்கும், நம்ம பக்கத்துலேயே இருக்கும், இல்லை தள்ளி கூட இருக்கும். ஆனால் நம்ம அதை போடாமல் அதை பார்க்கவும் மாட்டோம். அதை அப்படியே கீழே போட்டுட்டு போயிடுவோம். நம்ம எப்படி அந்த குப்பையை எங்கே போடணுமோ அதில் போட்டாலே, அதாவது சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு நம்ம பண்ணாலே நீர்நிலைகளையும் பாதுகாக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் குளங்கள் குட்டைகள்லாம் கிராமத்துக்குலாம் போயிருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது. அங்கெல்லாம் நாங்கள் குளத்துலாம் குளிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போலாம் குளங்கள் இப்போ கிராமத்துலேயே இல்லை, குளங்கள்ன்றதே இல்லை, எல்லாம் ரொம்ப இல்லைன்றது மாதிரி தான் இருக்குது. அதனால் மாணவர்களுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் அதை என்ன எதுன்னு பற்றி அதை சொல்லிக் கொடுக்கணும். அந்த விழிப்புணர்வுக்காக வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. என் பேர் வி பிரியதர்ஷினி. நான் பிபிடி செகண்ட் இயர் படிக்கிறேன். நீர்நிலைகளை பற்றி நல்லதையும் கெட்டதையும் கற்றுக்கலான்னு வந்திருக்கேன். குப்பை போடாத இருக்கிறது, அதே மாதிரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். இங்கே போடக்கூடாது, டஸ்ட்பினில் இருக்கிற இடத்துல போடுங்க அப்படின்னு அவேர்னஸ். தேங்க்யூ சார். இங்கே நான் நீர்நிலைகளோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை கற்றுக்கலான்னு வந்திருக்கேன். பிளாஸ்டிக் யூசஸ் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. என் பேர் காவியா. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். பிகாம் தேர்ட் இயர் படிக்கிறேன். இங்கே நீர்நிலைகள் எப்படி பாதுகாக்கிறது, அதில் நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் போடலாம் அப்படின்றதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். என் பேர் சந்தோஷ். நான் கேகே நகர் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இந்த நீர்நிலைகளை பற்றி வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த கோர்ஸ் பற்றிலாம் போட்டிருந்தாங்க, நான் படிச்சிருக்கேன் 6 சாப்டர்ஸ். என் பேர் ராஜா. பெரும்பாக்கத்துலேருந்து வரேன். நான் பெரும்பாக்கத்தில் நேசமணி நகர் குடியிருப்போர் நல சங்கம்னு ஒரு சங்கம் 15 வருஷமாக செயல்பட்டு இருக்கு. அதோட தலைவராக இருக்கேன் நான். ஸோ இதுக்கு முக்கியமான டாபிக் நீர்நிலையை பாதுகாத்தல், அதற்கு சமூகத்தோட பங்கு என்னங்கிறது. சமூகம் யாரு? நம்ம தனித்தனி மனிதர்கள் ஒன்றா சேர்ந்தா அது சமூகம், அவ்வளோதான். தனித்தனியாக செய்ய வேண்டிய விஷயங்களும் இதில் இருக்கு, சமூகமாக செய்ய வேண்டிய காரியமும் இருக்கு. அந்த சமூகம் என்பது ஒரு சில சங்கங்களை குறிப்பிட்டு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன், அது நம்மால் முடியும் சிறப்பான காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க கூட நம்ம போனாலே பல காரியங்களை சாதிக்க முடியும். ஸோ அதுதான் என்னோட கருத்து. அதுவும் மாணவர்கள் நீங்கள் நிறைய வந்திருக்கீங்க, நீங்கள்லாம் அதை கொண்டு போய் சேர்க்கணும். நீர் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, நம்ம வாழ முடியாது. வாழறதுக்கு நம்ம தகுதியற்ற இடமா போயிடும். நீர் பாதுகாத்தல் ரொம்ப அவசியம் என்பது மொத்தம் இப்போ நான் சொல்கிறேன். நான் 11th படிக்கிறேன். பெரும்பாக்கத்துலேருந்து வரேன். ஏதாவது கற்றுக்கலான்னு வந்திருக்கேன். கற்றுக்க முடிஞ்சா நல்லது. மறுமக்கம் சூளைமேலேருந்து வரேன். எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட், புதிய தலைமுறை ஸ்டூடெண்ட். நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல வரேன்னா, கோவில் குளம் அப்புறம் கிணறு இதெல்லாம் மொத்தமாக நிறைய பேர் குப்பை போடுறாங்க. குப்பை போடாமல் தடுத்தாலே கிணறு இப்போ நிறைய வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு கிணறு மூடிடுறாங்க. மோஸ்ட்டாக கிணறு வச்சுருந்தா அது நல்லதுன்னு நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறேன். குளத்தில் குப்பை போடாதீங்க. ஏன்னா கோவில் குளம் இருந்தால் தான் ஓரளவுக்கு நம்ம தண்ணி பிரச்சனை இல்லைன்னா கூட நம்ம தண்ணி அதுலேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும் போன வருஷத்தில். இந்த வருஷம் அந்த மாதிரி வரக்கூடாது இருந்தீங்கன்னா குளத்துலையும் குப்பை போடாதீங்க, கிணறை மூடாதீங்க. எவ்வளோ கிணறு வச்சுருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட் தான். என் பேர் சண்முகம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துலேருந்து வரேன். இந்த நீர்நிலை பாதுகாப்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். என் பேர் டாக்டர் சுப்பிரமணியன் முருகேசன். நான் ஃபார்மர் கிரேட் 1 ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணேன். நாங்கள் எல்லா லைன் டிபார்ட்மெண்ட் ஃபண்ட் பண்ணிங்க. நான் வாஸ் இந்த ஃபண்டிங் டிவிஷன் ஆஃப் தி NDTP அண்ட் NWTP.
அதில் வந்து மகாராஷ்டிராவில் பானி பஞ்சாயத்துன்னு ஒரு ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ராஜஸ்தானில் ஆழ்வார் டிஸ்ட்ரிக்டில் வாட்டர் பார்லிமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து ஜேஎஸ்ஒய்எஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் டேங்க் ரீஹாப் ஐடிடிபின்னு ஒரு ப்ராஜெக்ட். ஆந்திராவில் டேங்க் யூசர்ஸ் குரூப்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ஃபண்டிங்கில் ஒரு ஆஃபீஸராக இருந்து இதை பற்றி நிறைய விஷயம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போவும் நாங்கள் அதை தான் இது பண்ணுறோம். அது இன்டகிரேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்டகிரேட்டட் கேலக்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கும் அந்த நீர்நிலைகளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அது விவசாயத்துக்கு எந்த மாதிரி தொடர்பு இருக்குது. நான் இப்போ இந்தியா ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் நல்ல பணிகள் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் ஒர்க் ஆல்ரெடி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ சார் வந்து நம்ம வெங்கட்ரெட்டி சார், சுரேஷ் சார்லாம் சொன்னாங்க, நான் ஒரு சில மீட்டிங் முடிச்சுட்டு தான் கண்டிப்பாக இதில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லி அர்ஜென்டாக வந்திருக்கேன். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னைய பொறுத்தவரை இது என்னுடைய உயிர் மிச்சுங்க 1992 இருந்து. நன்றி, வணக்கம். என் பெயர் எம் ஞானசேகர், 73 வயது. தமிழன் ஒரு கிறுக்கன்னு நினைக்கிறேன். குடிதண்ணியை பற்றி கவலைப்பட மாட்டான். அன்னைக்கு நான் 2-3 மாதங்களுக்கு முன்பு வைகை சீரமைப்பு திட்ட மீட்டிங்கு போயிருந்தேன். என்ன சுத்தம் பண்ணாலும் ஊர் மக்களும் கிராம மக்களும் கம்ப்ளீட்டாக கொண்டு போய் குப்பையை போட்டுறாங்க. மீண்டும் வீட்டு கழிவுகளை கொண்டு கொட்டுறாங்க. இதே நிலைமை தான் தமிழ்நாடு முழுவதும். நான் வந்ததே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அழைப்பு விடுத்திருந்தார். நான் மலேசியா நாட்டுக்கு சென்றிருந்தேன். முந்தா நாள் இரவு தான் வந்தேன். அருமையாக அந்த நீர் மேனேஜ்மெண்ட்டை சிறப்பாக அந்த நாடு சீனாவிலேருந்து கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சொட்டு தண்ணீர் கூட வேஸ்ட் இல்லை. இங்கு என்னைக்கு தமிழ்நாட்டில் கடுமையான சட்டங்கள் கொண்டு வர்றாங்களோ, குப்பைகளை போடக்கூடாது, இங்கே விழிப்புணர்வுலாம் உண்டாக்கவே முடியாதுங்க. நமக்கு எல்லாம் விழிப்புணர்வு கேட்டு போய் நம்மளே குப்பையை போடுவோம், நம்மளே எல்லாம் செய்கிறோம், செய்து கொண்டே இருக்கோம். எந்த நாடெல்லாம் சிறப்பாக இருக்குன்னா மண் கொட்டக்கூடாது, கண்டிப்பாக அரெஸ்ட்டு, இதெல்லாம் செய்யக்கூடாது. நான் ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் கவர்னர் அவர்கள் என்னை அவங்க மாளிகைக்கு அழைச்சிருந்தாங்க. இதே மாதிரி சுற்றுச்சூழல் மீட்டிங் 1 மணி நேரம் பேசினாருங்க. தமிழ்நாட்டை கரைத்து குடிச்சு வச்சிருக்காரு. என்னென்ன செய்யணும், என்னவெல்லாம் செய்தால் அதை நம்ம புதிய தலைமுறை அறக்கட்டளை கேட்டு அரசுக்கு ஒரு கமிட்டி அமைங்க. இந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. நீங்க இப்படி மீட்டிங் நடத்தியெல்லாம் திருத்த முடியாதுங்க. தயவு செய்து எதிர்த்து பேசுறேன்னு நினைச்சுக்கிறாதீங்க. ஒரு அரசுக்கு ஐயா ஸ்ட்ரிக்டா கொண்டு வாங்க. இந்த இருக்க பக்கத்துல இருக்க தெலுங்கானா, ஆந்திரா போங்க. எவ்வளவு தடுப்பணைகள், ஒரு சொட்டு தண்ணி கூட போறதில்லை. மழை பெய்கிற தண்ணீரும் பக்கத்துல இருந்து கேரளாவில இருந்தோம், ஆந்திராவில இருந்தோம், கிருஷ்ணா நதியில இருந்தோம், காவிரியில இருந்து வர்ற தண்ணியில 3/4வாசியை கொண்டு கடல்ல விடுறீங்களே. தமிழ்நாட்டுல பாதி இடம் சும்மா கிடக்க. 38 மாவட்டத்திலையும் பாதி இடம் சும்மா கிடக்குங்க. விவசாயமா நடக்கல. அரசுக்கு சொல்லி சட்ட திட்டங்களை கடுமையா கொண்டு வாங்க. எல்லா இடத்துலையும் அரசாங்கமே ஒரு 100 ஜேசிபியை வாங்கி போட்டு நம்மள மாதிரி நிறுவனங்களோட சேர்ந்து எல்லா இடத்துலையும் குளங்களை தூர்வாருங்க. ஸ்ட்ரிக்டா பண்ணினால் ஒழிய அது நம்முடைய விவசாயமும் வளராது, எல்லா பொருளையும் இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நன்றி, வணக்கம், வாழ்க. புதிய தலைமுறை அறக்கட்டளையின் இத்தகு சீரிய முயற்சிகளில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வரும் தலைமுறையினருக்காக இளைய தலைமுறையினரோடு இணைந்து புதிய தலைமுறை ஆற்றும் இப்பணியில் கைகோத்து பயணிக்கலாம். அறம் வளர்க்கும் புரவலர்களை போற்றி புகழ மகிழ்வோடு காத்திருக்கிறது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வலைக்காட்சி. அன்பால் இணைவோம், அறம் வளர்ப்போம், அகிலம் காப்போம், நம்மால் முடியும். தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 ஜி.என். செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6,17,000.